ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ இன்றைக்கு தமிழக சட்டமன்றத்தில் ஒரு முக்கியமான விவாதம் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா எல்லா பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களோட விலை அதிகரிச்சிருக்கு கடந்த 2 மாசத்துல அப்படின்ற மாதிரி ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. ஸோ எப்படி பாக்குறீங்க? அதுக்குள்ள நம்ம போவோம். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த அசம்பிளி செஷன்ல முக்கியமா பேசப்பட்டிருக்க வேண்டிய விஷயம்னா இதுதான். எல்லா மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்க, நான், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இதுதான். இதை ரொம்ப சீரியஸா பேசியிருக்கணும். இது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கணும். இந்த விவாதம் இருக்கு பாருங்க, இதுதான் வைரலாகவும் மாறி இருக்கணும். ஆனா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வீடியோஸ் வைரல் ஆகுதுன்னு தெரியும். கரூர் கம்பெனின்னு சொல்றது, அதுக்கப்புறம் சங்கி அமைச்சர்னு சொல்றது, அதுக்கப்புறம் பாத்ரூம்ல நீங்க 3 மணி நேரம் இருந்தீங்கன்னு சொல்றது, இந்த விஷயங்கள் தான் வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஆக்சுவலா பேசப்பட்டிருக்க வேண்டிய விவகாரம் இதுதான். இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் விவசாயிகள் படக்கூடிய சிக்கல்கள் என்ன, இன்னைக்கு விலைவாசி எல்லாம் ஏறிட்டு இருக்கு, அதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன. அமைச்சர் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாரு, போர் நடந்துட்டு இருக்காங்க, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்குது, அதனாலதான் பெரிய லெவல்ல விலைலாம் ஏறிடுச்சுன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறாரு. அது மட்டும் கிடையாது, அது ஒரு காரணம். அதை தாண்டி நிறைய தவறுகள் இங்க நடந்திருக்கு, அதனாலையும் விலைவாசி பார்த்தோம்னா பெரிய லெவல்ல அதிகரிச்சிருக்கு. அதெல்லாம் பேச வேண்டிய தேவை இருக்கு. அதெல்லாம் பேசும்போது அதுதான் வைரல் ஆயிருக்கணும். ஆக்சுவலா அமைச்சர் வெங்கட்ராமன் அவர்கள் பேசுறாரு, அதுக்கு எதிர்கட்சிகள்ல இருந்தும் கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. ஸோ இந்த விஷயம் தான் விவாத பொருளாக இருக்கணும். பரந்தூர் விமான நிலையம் பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்கணும். அதே மாதிரி இதுவும் பார்த்தோம்னா பெரிய ஒரு விவாத பொருளாக இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் முக்கியமான கேள்வி எழுப்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அரிசியோட விலை பயங்கரமாக அதிகரிச்சிருக்கு. ஏறக்குறைய 1 கிலோ அரிசியோட விலை 50 ரூபாயில இருந்து 70 ரூபாவா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி வெங்காயத்தோட விலை 40ல இருந்து 80 அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா மஞ்சளோட விலை இபிஎஸ் அவர்கள் சொல்றாரு 1 கிலோ 200ல இருந்து 250 அது அதிகரிச்சிருக்கு. அப்புறம் மிளகாயை பொறுத்தளவுல 1 கிலோ 200ல இருந்து 300 அதிகரிச்சிருக்கு. வெல்லம் பொறுத்தளவுல 1 கிலோ 55ல இருந்து 75 அதிகரிச்சிருக்கு. அப்புறம் பருப்பு, எண்ணெய், இந்த மாதிரியான பொருட்களோட விலையும் பார்த்தோம்னா அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக எண்ணெயோட விலை 40% அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இபிஎஸ் அவர்கள் சொல்றார். இது மட்டும் இல்லாமல் முட்டையோட விலை அதிகரிச்சிருக்கு, சிக்கனோட விலை பார்த்தோம்னா அதிகரிச்சிருக்கு, வேற நிறைய அத்தியாவசிய பொருட்களோட விலையும் பெரிய லெவலில் அதிகரிச்சிருக்கு. இப்போ தமிழ்நாட்டோட ஓவரால் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்னா ஏறக்குறைய 5.5% இருக்கு. இது பெரிய ஒரு இன்க்ரீஸ். 5.5% நமக்கு இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளோட இன்கம், வருமானம் இருக்குல்ல, 5.5% அது இன்க்ரீஸ் ஆயிருக்காது. நம்மளோட வருமானம் ஏறக்குறைய அதே மாதிரி தான் இருக்கு. நிறைய பேருக்கு கம்மியாகக்கூடிய சூழலும் இருக்கு. ஆனா நம்மளோட செலவுகள் பார்த்தோம்னா, அதுவும் நம்ம அத்தியாவசிய பொருட்களுக்கு நம்ம செலவழிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப அதிகரிச்சிருக்கு. சாதாரண அரிசி, நம்ம அத்தியாவசியமா அரிசி நம்ம எல்லாருமே உபயோகக்கூடிய விஷயம், அது பார்த்தோம்னா ஏறக்குறைய ஒரு 20-30% ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. எண்ணெயோட விலை 40% இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் நம்ம சம்பளம் பார்த்தா எல்லாருக்கும் ஸ்டாக்னண்டா ஒரே மாதிரி இருக்கு. இது தமிழ்நாட்டில் இது பெரிய ஒரு சிக்கல். இதை பற்றி பேசும்போது அமைச்சர் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக கடந்து போறாரு. போர் தான் இது காரணம் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றேன், அதையும் தாண்டி வேற முக்கியமான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாட்டில் விவசாயம் பெரிய சிக்கலை எதிர்கொண்டுட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தோம்னா மழை பெரிய அளவில் இல்லை, நம்ம எல்லாருக்குமே தெரியும், வறட்சி இருக்கு. அது மட்டும் இல்லாம கர்நாடகாக்காரன் தண்ணி திறந்து விடல, மேட்டூர் அணையில தண்ணி இல்லை. ஸோ இந்த மாதிரியான சிக்கலும் இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, டெல்டா பகுதியிலலாம் பெரிய விளைச்சல்ல, குறுவை சாகுபாடி பெரிய அளவுக்கு நடக்கல. ஸோ அப்போ நேச்சுரலாக என்ன ஆகும், அரிசி பற்றாக்குறை வரதான் செய்யும். இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய சூழல் என்னன்னா, நம்ம பெரிய அளவில் மற்ற மாநிலங்கள் நம்பி இருக்கோம் அரிசிக்கு. நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய அரிசியை நம்ம பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வாங்கிக்குது, அது ஓகே. ஆனால் அதை தாண்டி இந்த பிரீமியம் ரைஸ் வெரைட்டின்னு சொல்கிறோம்ல, இந்த டிலக்ஸ் பொன்னின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான அரிசி வகைகள் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏறக்குறைய 50-70% மற்ற மாநிலங்கள்லேருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு என்ன ஆகுது, மற்ற மாநிலங்கள்லையும் வறட்சி இருக்கு. எல்லா இடத்துலையுமே மழை கம்மியாக தானே பெஞ்சிருக்கு இந்த தடவை.
ஸோ மழை கம்மியாக பெய்யும் போது அங்கேருந்து வாங்க முடியாதுன்ற ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ அப்போ நம்ம பெரிய சிக்கலில் மாட்டிட்டு இருக்கோம். அதனால தான் சொல்கிறோம், நம்ம உரிமைகளை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. தண்ணியை திறந்து விட்டாங்க பாருங்க, எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் பெருசாக எடுத்துகிட்டு இருக்கீங்க, சட்டப்படி நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துப்போங்க, இப்படி சும்மா சாதாரணமாக சாக்கு போக்கு சொல்லிட்டு தப்பிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் உரிமைகளை பாதுகாத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட உணவு உற்பத்தி கம்மியாக இருக்காது. ஸோ இன்னைக்கு உணவு உற்பத்தியும் கம்மியாக இருக்கு, பக்கத்து மாநிலங்கள்ல இருந்தும் நமக்கு வாங்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு உணவு தட்டுப்பாடு ஏற்படுது. உணவு தட்டுப்பாடு ஏற்படும் போது உணவுப் பொருட்களோட விலையெல்லாம் அதிகரிச்சிருது, ஓவராலாக இன்ஃப்ளேஷனும் அதிகரிக்குது. இப்போ அமைச்சர் அதே மாதிரி ரொம்ப கேஷுவலாக இது இந்தியா முழுக்க நடக்குது, ஏன்னா போர் நடக்குதுன்னா இந்தியா முழுக்க பாதிப்பு இருக்கும் இல்லையா, மற்ற மாநிலங்கள்லையும் இந்த பாதிப்பு இருக்கு, இந்த பொருட்களோட விலையெல்லாம் மற்ற மாநிலங்கள்லையும் ஏறி இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. ஆனால் ஓவராலா இன்ஃப்ளேஷன் பார்த்தோம்னா நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸை விட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு. அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல, அதை விட தமிழ்நாட்டில் பணவீக்கம் அதிகமாக இருக்கு. அப்ப தமிழ் மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்களே, மற்ற மாநிலத்தவர்களை விட நம்ம இன்னும் அதிகமாக பாதிக்கப்படுறோம். தென் மாநிலங்களை எடுத்துக்கிட்டாலும் கர்நாடகாவை விட நமக்கு பணவீக்கம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் இங்க இருக்கு. இதை ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணணும். இதை ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணாம, இதை பத்தி பேசாம தேவையில்லாத விஷயங்கள் பத்தி பேசுறது. விஜய் அவர்கள் சிரிச்சார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிரிச்சார், இவருக்கு அவரு பதிலடி கொடுத்தாரு, அவருக்கு இவர் பதிலடி கொடுத்தாரு, எப்படி கேள்வி கேட்டாரு பாருங்க, எப்படி பேசினாரு பாருங்க. தேவையில்லாத விஷயங்களை பயங்கரமா பேசிட்டு இருக்குது. இப்ப பாருங்க, நான் சொல்றேன், இது எனக்கு தெரிஞ்சது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தடவை அசம்பிளியில பேசினதுலயே இது ஒண்ணு முக்கியம். ரெண்டாவது, பரந்தூர் விவகாரம் ரொம்ப முக்கியமான விஷயம். பரந்தூர் பத்தியாவது மக்கள் கொஞ்சம் விவாதிச்சாங்க. ஆனா நான் சொல்றேன், இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்க பாருங்க. இதுக்கு பெருசா ஊடகங்கள்ல முக்கியத்துவமே கிடைக்காது. இப்ப இதுல ஒரு பெரிய ஒரு கான்ஸ்பிரசி இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். அது மேபி தப்புனா நீங்க அதை நிரூபிச்சுக்கோங்க. ஆனா என்ன பொறுத்தளவுல ஒரு பெரிய ஒரு சதியும் நடந்துட்டு இருக்கதான் நான் பாக்குறேன். எப்படி பாக்குறேன்னா, இப்ப நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்காம இருக்காங்கன்னா தமிழ்நாட்டு விவசாயிகள் என்ன ஆவாங்க? பாதிக்கப்படுவாங்க. அப்ப நம்மளோட உற்பத்தி என்ன ஆகும்? கம்மியாகும். நம்மளோட உற்பத்தி கம்மியான நம்ம என்ன பண்ணுவோம்? பக்கத்து ஸ்டேட்ல போய் நம்ம பொருட்களை வாங்குவோம். அப்ப அதனால லாபம் யாருக்கு? பக்கத்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு. ஸோ நம்ம விவசாயத்தை காலி பண்ணா, நமக்கு வர வேண்டிய தண்ணியை ஸ்டாப் பண்ணி நம்ம விவசாயிகளை காலி பண்ணா, அந்த ஸ்டேட் மற்ற ஸ்டேட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதுல லாபம் இருக்கு. அதனால இதை வேணும்னே பிளான் பண்ணி பண்றாங்க அவங்க. அதனாலதான் நம்மளை எதிரி மாதிரி பாக்குறாங்க. தண்ணி நமக்கு அதிகமா இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது. கொடுத்தா என்ன ஆகும்? இங்க விவசாயம் நல்லா நடக்கும். இங்க நல்லா விவசாயம் நடந்து நல்லா செழிப்பா இருந்தாங்கன்னா நம்ம பக்கத்து மாநிலத்துல இருந்து உணவுப் பொருட்கள் வாங்க மாட்டோம். குறிப்பா நம்ம அரிசி ஆந்திரா கர்நாடகால தான் நிறைய வாங்கிட்டு இருக்கோம். இந்த பிரீமியம் ரைஸ் பிராண்ட்ஸ்லாம், அந்த பிரீமியம் அந்த ரைஸ் இதெல்லாம் இருக்குல்ல, டிலக்ஸ் பொண்ணிலாம் அங்கிருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ தமிழ்நாட்டு மக்களோட அந்த டிபெண்டன்ஸ் இருக்கு பாருங்க, நம்ம மற்ற மாநிலங்களை சார்ந்து இருக்கணும், அவங்கள சார்ந்து இருக்கணும், அந்த டிபெண்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த விஷயத்தை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் சொல்றேன், நம்ம உரிமைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம உரிமைகளை நம்ம விட்டு கொடுத்தோம்னா இந்த மாதிரி தான் நடக்கும். இன்னைக்கு நம்ம அரிசிக்கு கையேந்தி நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுது. இப்போ அங்கேயும் வறட்சி இருக்கு, ஸோ அங்கேயும் தட்டுப்பாடு இருக்கு. இப்போ அங்கேயும் போக முடியாது, நம்ம கிட்டேயும் கையில இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா அரிசின்றது தமிழ் மக்கள் எல்லாரும் சாப்பிடக்கூடிய விஷயம். அதோட ரேட் பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதனால வெறுமனே பொதுமக்கள் பாதிக்கிறாங்கன்னா ரைட்டு, எல்லா சைடும் பாதிப்பு ஏற்படும். இது பிஸ்னஸும் பெரிய அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ ஹோட்டல்லாம் பார்த்தோம்னா சேல்ஸ் அடி வாங்குன்றது ஒன்று. ஏன்னா ரேட் ஏற்றினாங்கன்னா மக்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றத கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் பெரிய லெவலில் பாதிப்பை ஃபேஸ் பண்ணும். அவங்களுக்கு பெரிய லெவலில் ரேட்டையும் இதுக்கு மேலே ஏற்ற முடியாது. ஏன்னா ஏற்கனவே நிறைய ஏற்றி வச்சிருக்காங்க. இன்னும் நிறைய ஏற்றினாங்கன்னா அது சேல்ஸை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் என்வாரன்மெண்ட்டுக்கும் அது பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால தான் நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு விதமான ஒரு விழிப்புணர்வு வேணும். என்டர்டெயின்மெண்ட் பின்னாடியே ஓடிட்டு இருக்கக்கூடாது. இவங்க பண்ணுற ட்ராமாலாம் நல்லா ஜாலியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த ட்ராமா பின்னாடி நம்ம ஓடிட்டு இருந்தோம்னா இஷ்யூஸை மறந்துடுவோம். இப்போ பாருங்க, ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். அசம்பிளியில் இவர் இப்படி பேசினாரு, அவர் அப்படி பேசினாரு, அவர் பாட்டு பாடினாரு, இவர் கவிதையை பாடினாரு, இப்படின்னு தேவையில்லாத ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயங்கள் பார்க்குறோம். பேசு பொருளாக இருக்க வேண்டிய விஷயம் இது. பிரைம் டைமில் எல்லாருமே இதை விவாதிச்சிருக்கணும். இன்னைக்கு நம்ம அத்தியாவசியமாக சாப்பிடக்கூடிய பொருட்களோட ரேட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதிர்கட்சி தலைவர்கள்லாம் பேசுகிற மாதிரி 40% 50% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
சர்க்கரையெல்லாம் அவங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது 100 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மடங்கு இல்லை சாரி 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இது சாதாரண விஷயமே இல்லைல்ல. எல்லாரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு இங்க தலைவர்கள் இல்லை. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள் வழியா நிறைய பொருட்களை விநியோகம் பண்ண ஆரம்பிக்கணும். அது நல்ல யோசனை தான். ரேட்டு ஏறும்போது சப்ளையை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். இந்த ரேஷன் கடைகள் வழியாக நிறைய சப்ளையெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு பணவீக்கம் கம்மியாகும். ஆனால் இதுக்கு பார்த்தோம்னா தீர்வுன்னு வரும்போது அரசுக்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஒரு பதிலும் இல்லை. அந்த அமைச்சர் பேசுகிறத பார்க்கும்போது அவர் பதிலே கொடுக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ரேட்டெல்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம், முதல்வர் அவர்களோடையும் நாங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மீட்டிங்லாம் நடத்திட்டு இருக்கோம். என்ன பண்ண போகிறோன்னு சொல்ல. இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஆனால் உங்ககிட்ட ஒரு கையில் ஒரு சொல்யூஷனுமே இல்லை. ஸோ அதனால இவ்வளவு சிக்கலான ஒரு சூழலை நம்ம இருக்கும். ஆனால் இப்போ எதிர்கட்சி சொல்ற மாதிரி நம்ம டிவிக்கே மேலேயும் முழுசா பழி போட முடியுமா? ஏன்னா வந்து ஆட்சிக்கு வந்து 3 மாசம் தான் ஆயிருக்கு. இவங்க மேலே இருக்கக்கூடிய தப்பு என்ன ஒன்று சொல்லலாம் அப்படின்னா, கர்நாடகாலேருந்து தண்ணி வாங்க முடியல. ஸோ இதனால குறுவை சாகுபடி பாதிப்புக்குள்ள இருக்குங்கும் போது அதோட பயிரே வந்து ஒரு 6 மாசம் அதுக்கப்புறம் தான் வந்து அது மார்க்கெட்டுக்கே வருங்கும் போது அது பயிரிட டைம்லேயே வந்து நமக்கு விலைவாசி வந்து அதிகமாயிடுச்சுங்கும் போது இது எந்த விதத்தில் வந்து டிவிக்கே தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும்? இல்லை, இதுக்கு காரணம் டிவிக்கேன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இதுக்கான தீர்வு கொடுக்க வேண்டிய இடத்துல டிவிக்கே இருக்காங்க. தீர்வு நீங்கள் கொடுத்தீங்களான்னு தான் நான் கேட்குறேன். அமைச்சர் இதுக்கு என்ன தீர்வு கொடுத்தாரு? அமைச்சர் அசம்பிளியில் பேசுகிறாரு, இதுக்கான தீர்வுன்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு? நான் பார்த்தளவில் எந்த தீர்வுமே சொல்ல. நாங்கள் ரேட்டெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப கவனமாக முக்கியமான அத்தியாவசிய பொருட்களோட ரேட்லாம் நாங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கோம், முதல்வரோட கன்சல்ட் பண்ணிக்கிட்டும் இருக்கோம், மீட்டிங்லாம் போட்டுட்ருக்கோம், சீக்கிரமாக ஒரு முடிவை நாங்கள் சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. தலைக்கு மேலே போயிருச்சு இந்த பிரச்சனை. அப்போ இதுக்கு முன்னாடியே நீங்கள் ரியாக்ட் பண்ணியிருக்கணும்ல. இவ்வளோ தூரம் ரேட்டை ஏற விட்டுறக்கூடாதுல்ல முதல்ல நீங்கள். ரெண்டாவது, இப்போ நம்மளோட உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை இப்போ தாவேகா கையில் இருக்குது. தாவேகா தான் இப்போ தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதி, முதல்வர் தான் இப்போ தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதி. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும், என்னோட உரிமைகளை பாதுகாத்து தாங்க, தண்ணியை நீங்கள் வாங்குங்க. ஆனால் அந்த பிரச்சனையை ரொம்ப மோசமாக கையாளுறீங்க. லீகலாக நமக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும்போது அதை தூக்கி ஓரமாக வச்சுக்கிட்டு நான் தனியாக போய் தண்ணியை வாங்கிட்டு வருவேன்னு சொல்கிறது. அப்புறம் அவங்க அதுக்கும் பார்த்தா நோஸ்கட் பண்ணிட்டாங்க, நீங்கள் இங்கே வர வேண்டாம், சூழல் சரியில்லைன்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ராமாலாம் பண்ணி எடுத்து இந்த இஷ்யூவையும் டைவர்ட் பண்ணிட்டீங்க. இன்னும் நம்ம உரிமையை நம்மளால் பெற முடியல. நம்ம உரிமையை உடனே பெற முடியும்னு நான் சொல்ல. நீங்கள் சொன்ன மாதிரி பல ஆண்டுகளாக இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒரே நாளில் இந்த உரிமையெல்லாம் பெற முடியாது. ஆனால் நீங்கள் கரெக்டான காரியத்தை பண்ணணும்ல. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களை விட மோசமாக பண்ணுறீங்க. உங்களுக்கு கர்நாடகா கவர்மெண்ட் எதுவுமே பண்ண முடியலையே. அவங்க அரகண்டா பிஹேவ் பண்ணுறாங்க, எங்கள் ஊர் பிரச்சனையை பற்றி பேசாதீங்கன்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தமிழர்கள் 3 பேர் அங்கே சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அங்கேயும் உங்களுக்கு பெருசாக எதுவும் பண்ண முடியல, ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட கூட்ட முடியல. அப்போ அங்கே தான் சிக்கல் வருது. நீங்கள் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்கள் தீர்வாக இருப்போம்னு சொல்லி தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வரீங்க. ஆனால் இன்னைக்கு விவசாயிகள் இன்னும் அதிக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க. அங்கே தான் சிக்கல் இருக்குது. இப்போ பிரச்சனைகள்னு பார்த்தோம்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. ஒன்று, நம்மளோட நான் சொன்ன மாதிரி ஓவரால் அவுட்புட்டே கம்மியாயிருச்சு. இப்போ மில் நடத்தக்கூடியவங்களாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ மில்லுக்கு வந்து பொருட்கள் வரக்கூடியதே கம்மியாயிருச்சு, அந்த இன்புட்டே கம்மியாயிருச்சு மில்ல. அந்த சிக்கல் அங்கே இருக்குது. அதே மாதிரி ஓவரால் லேண்ட் இருக்கு பாருங்க, விவசாயம் பண்ணக்கூடிய லேண்டுமே கம்மியாயிருச்சு. ஏன்னா தண்ணி வரது இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக விவசாயிகள் பெரிய லெவலில் விவசாயத்தில் ஈடுபட மாட்டாங்க. ஸோ அப்போ விவசாயம் பண்ணக்கூடிய நிலைமை ஷ்ரிங்க் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சிக்கன் எக்கெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா கோழி உற்பத்தியும் பார்த்தோன்னா அதே மாதிரி கம்மியாயிருக்கு. ஏன்னா இப்போ பயங்கரமான சூடு, இப்போ உங்களுக்கு தெரியும் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ஹை அந்த இன்க்ரீஸ் ஆச்சு, மழை வரத்தும் கம்மியாயிருக்கு. அப்போ நேச்சுரலாக என்ன ஆகும், நிறைய கோழிகள் பார்த்தோன்னா சூட்டில் இறக்கும். அதே மாதிரி கோழிகளோட வெயிட்டும் பார்த்தா கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்களும் பார்த்தோன்னா பவுல்ட்ரி ஃபார்மர்ஸும் கோழியோட உற்பத்தியை கம்மி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி முட்டைகளும் பார்த்தோன்னா ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகுது. ஸோ அப்போ இதெல்லாம் நடக்கும்போது அரசு அவங்க சைட்லேருந்து என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும். சில விஷயங்களை பண்ண முடியாது, அது எனக்கு புரியுது. ஆனால் இப்போ நீங்கள் காவிரி இஷ்யூவை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும்ல. இப்போ மேட்டூர் அணையில் தண்ணி இல்லை, அப்போ காவிரி இஷ்யூ நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி முக்கியமான பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களோட அந்த சப்ளை கம்மியாகும்போது அதை இப்போ நீங்கள் வேறு இடங்கள்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கலாம்ல, கொண்டு வரலாம்ல.
அதுக்கு மாற்றா வேற புது புது சோர்ஸ்லாம் நீங்க ஏற்படுத்தணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அதிமுக பீரியட்ல இஜிப்ட்ல இருந்தெல்லாம் இம்போர்ட் பண்ணாங்களே வெங்காயத்தை. இவர் நம்ம செல்லூர் ராஜுலாம் அப்ப பேசினாரு, இஜிப்ட்ல இருந்து நாங்கள் வெங்காயம் கொண்டு வந்திருக்கோம்லாம். ஸோ இவ்வளவு தூரம் போக அனுமதிக்க கூடாது. உங்களுக்கு தெரியும் மழையோட வரத்து கம்மியா இருக்கு. ஸோ கண்டிப்பாக பெரிய ஷார்ட்டேஜ் இருக்க போதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ எந்தெந்த இடத்துலலாம் கேப்ஸ் இருக்கோ, எங்கெல்லாம் ஷார்ட்டேஜ் இருக்கோ அதை நீங்கள் கரெக்டாக சரி பண்ணணும்ல. இன்னைக்கு என் பாக்கெட்லேருந்து அதிகமாக பணம் போயிட்டு இருக்கேன், என் சம்பளம் அதிகமாகலை, எனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு, உங்களால நிறைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு, நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஈபி பில் அதிகமாக இருக்கு. ஸோ என்கிட்ட இருந்து ஏற்கனவே நீங்கள் நிறையா ஒரு சைடில் பணத்தை பறிக்கிறீங்க, அது போக இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது, பணவீக்கமும் அதிகமாகுது. அப்போ நான் எங்கே தான் போகிறது? அப்போ சாதாரண மக்கள் என்ன தான் பண்ணுறது? நீங்களே டேட்டா கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 1,30,00,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஏறக்குறைய 20,000 ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க, 20,000மோ அதுக்கும் கீழே தான் சம்பாதிக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் இன்னைக்கு அரிசியை வந்து அதிக விலை கொடுத்து வாங்கணுன்ற சூழல் தான் இருக்குது. அப்போ இந்த மக்கள்லாம் காய்கறிகளை அதிக விலை கொடுத்து வாங்கணுன்ற சூழல் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம்? ஸோ வெறுமனே நீங்கள் போர்னு சொல்லி தப்பிக்கக்கூடாது. போர் மட்டும் கிடையாது, அதான் சொல்கிறேன், அமைச்சர் அப்போ பொறுப்பை பதில் சொல்லியிருக்கணும். போர் மட்டும் கிடையாது, வேற ஏகப்பட்ட பிரச்சனைகள் அங்கே இருக்கு. மில் ஓனர்ஸ்ட்ட பேசுங்க, விவசாயிகள்கிட்ட பேசுங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அவங்க சொல்லுவாங்க. சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தான் வந்து ரொம்ப இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ தமிழ்நாடு தான் வந்து இருக்கலையே வந்து வளர்ந்த மாநிலம் அப்படின்ற மாதிரி ஜிடிபி ரேஷியோ இதெல்லாம் எடுத்து காட்டுவாங்க, தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து தோற்று போனோம், ஏன் இந்த அளவுக்கு இன்ஃப்ளேஷன் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் அதிகரிக்கக்கூடிய காரணம் என்ன இருக்குது? இல்லை, நான் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரல. இந்தியாவோட ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி யூபி மாதிரியான சில ஸ்டேட்ஸை விடவும் தமிழ்நாட்டில் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கம் அதிகமாக இருக்குது. கர்நாடகா விடவும் அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ ஆந்திரா தெலுங்கானாவோட ஒப்பிடும்போது நமக்கு கம்மி தான். குறிப்பாக தெலுங்கானா தான் நம்பர் 1 இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 6% மேலே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆந்திரா தெலுங்கானாவை விட நம்ம கம்மியாக தான் இருக்கும், பட் கர்நாடகாவை விட நம்ம அதிகமாக இருக்கும். இந்தியாவோட ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட நமக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ என்ன சிக்கல்னு பார்த்தோம்னா, நமக்கு விவசாயம்னு வரும்போது நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கிற மாதிரி அங்கே இந்த பனிமலைகள்லேருந்து வரக்கூடிய தண்ணி இருக்குல்ல, அந்த கிளேஷியர் வாட்டர் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம கிடையாது. நம்ம இங்கே சவுத்தில் இருக்கோம், இங்கே நம்ம காவிரி மாதிரியான நதி ரிவர்ஸ் நம்பி தான் நம்ம இருக்கோம். மழையை நம்பி நம்ம பெரிய அளவில் இருக்கோம். ஸோ அங்கே அங்கே இருக்கக்கூடிய ரிவர்ஸ்லாம் பார்த்தோம்னா கிளேஷியர்ஸ்லேருந்து வரனால வந்துக்கிட்டே இருக்கும், பிரச்சனை இருக்காது. இங்கே நம்ம பெரிய லெவலில் மழையை நம்பி இருக்கோம். அது போக நம்ம உரிமைகளையும் நம்ம விட்டுருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உரிமைகளையும் நம்ம விட்டுருக்கோம். அதுவும் முக்கியமான ஒரு காரணம். காவிரி விவகாரத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும், நம்ம ரிவர்ஸ் போயிருக்கக்கூடாது. சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, மழை பெய்யலைன்னா அது நம்ம கட்டுப்பாட்டு கீழே இல்லை. ஆனால் காவிரி மீதான நம்மளோட உரிமையை நம்ம விட்டு கொடுத்துருக்கூடாது இல்லை, அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும்ல, அதை நம்ம விட்டுருக்கோம். அதே மாதிரி சில இடங்களில் ஷார்ட்டேஜ் ஏற்படுதுன்னா அதையும் நம்ம கரெக்டாக எங்கெங்கெல்லாம் ஷார்ட்டேஜ் வரப்போகுதுன்றதை ஃபஸ்ட்டே கணிச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய சீக்ரெட்லாம் கிடையாது, அதிகாரிகளுக்கெல்லாம் ஃபஸ்ட்டே தெரியும். ஸோ அப்போ அந்த மாதிரியான பொருட்களை இம்போர்ட் பண்ணியிருக்கலாம் ஃபஸ்ட்டே. ஸோ இந்த மாதிரியான இடங்களை நம்ம தவறு பண்ணியிருக்கோம். சரி, இப்போ அடுத்ததாக வந்து இதே சட்டமன்றத்தில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து டிஎம்டிகேல இருக்கக்கூடிய பிரேமலதா அவர்கள் வந்து எழுப்பியிருக்காங்க. அதாவது வந்து இங்கே ஆக்கப்பூர்வமான விஷயம் வந்து யாருமே பேசுறதே கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து பேசும்போது அது முற்றிலும் அது மடைமாற்றக்கூடிய விதமாக தான் இருக்குது, அது கொஞ்சம் பிரச்சனைக்கு கொண்டு போய் முடிகிற மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? கடைசியாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கொந்தளிச்சிட்டாங்க. ஆதவர்ஜுனா மட்டும் இல்லை, நிர்மல்குமாரும் அப்படி தானே, ஏறக்குறைய அதே தானே பண்ணுறாரு. அவர் பேசும்போதும் பார்த்தோன்னா வரும்போதே ஏதாவது ஒன்று பண்ணி டக்குன்னு டைவெர்ட் பண்ணி விட்டுருவார். ஆதவர்ஜுனாவும் அதே மாதிரி தான். ஆதவர்ஜுனா அவர்களை பற்றி பேசுகிறது அதிகமாக இருக்குது நிறைய நேரங்களில். அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டு, அந்த ப்ரொஃபஷன், இந்த விஷயங்கள் தான் அதிகப்படியாக பேசு பொருளாக இருக்குது. அவர் யாருக்கு சப்போர்ட் பண்ணார், எந்த கட்சிக்கு வேலை பார்த்தாரு. இப்போ பாருங்கள், அவர் சொல்கிறாரு அன்றைக்கி அசம்பிளியில் பேசும்போது, நான் வந்து எந்த கட்சிக்கு இருந்தாலும் அந்த கட்சிக்கு நான் விசுவாசமாக இருந்திருக்கேன், நல்லா வேலை பார்த்துருக்கேன் அவங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க திமுக தீய சக்தின்றீங்க, அப்போ தீய சக்தி திமுகவுக்கு நீங்கள் ஏன் சப்போர்ட் பண்ணீங்க? அப்போ ஒரு தீய சக்தியை ஜெயிக்க வைக்கிறதுல உங்களுக்கும் ஒரு பங்கு இருந்திருக்கு, அந்த தீய சக்தியை பலப்படுத்துறதுல உங்களுக்கும் ஒரு பங்கு இருந்திருக்கு. அப்போ இந்த புரிதல் அன்னைக்கு இல்லையா உங்களுக்கு? அப்போ தீய சக்தியை பலப்படுத்திக்கிட்டு அதிகாரத்துலேயும் உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் அந்த தீய சக்தியை எதிர்க்கிறேன்னு சொல்கிறான்.
அது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை. ஆக்சுவலாக இவர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு நான் ஒரு கம்பெனியில் வந்து நல்லா தான் வேலை செஞ்சேன், அந்த கம்பெனி நான் முன்னேற்றத்துக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணினேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இது பொலிட்டிக்ஸ், இதில் ஒரு ஐடியாலஜி இருக்குது அப்படிங்கிறத அதை அட்ரஸே பண்ண மாட்டேங்கிறார். அதான் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்கு வேலை பார்த்துக்கோங்க, ஒரு கட்சிக்கு வேலை பாருங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் அல்டிமேட்டாக உங்களோட செயல்பாடுகள், உங்களோட உழைப்பு யாருக்கு சாதகமாக போகுது? அது திமுகவுக்கு தான் இப்போ சாதகமாக போச்சு. நீங்கள் திமுக தானே வேலை பார்த்தீங்க. அப்புறம் திமுகவுக்கு வேலை பார்த்துக்கிட்டு திமுகவை வலுப்பெறக்கூடிய விஷயங்களெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நாங்கள் திமுக எதிர்க்கிறோம்னு சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஒரு கம்பெனிக்கு வேலை பார்த்தேன், அந்த விஷயங்கள்லாம் அவங்க பேசுகிறதே எப்படின்னா ஐடியாலஜிலாம் ஒன்றும் தேவையில்லை. எந்த கட்சி வேணாலும் எப்படி வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். இந்த பொலிட்டிக்கல் கம்பெனிஸ்லாம் வந்தாங்கல்ல, இந்த பொலிட்டிக்கல் அரசியலை இந்த மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ்லாம் வந்தாங்கல்ல, அவங்க வந்தது வந்து இந்த ஐடியாலஜியெல்லாம் பின்னுக்கு தள்ளினதில் அவங்களுக்கு பெரிய ஒரு பங்கு உண்டு. அது இவர் ஆதவர்ஷனாவோட நிறுவனமாக இருக்கலாம், அப்புறம் பிரசாந்த் கிஷோரோட நிறுவனமாக இருக்கலாம், வேற நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தோன்னா அரசியலை ஐடியாலஜி இல்லாமல் வெறுமனே ரொம்ப கமர்ஷியலாக செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரியான நிறுவனங்கள்கிட்டலாம் ஒருத்தன் பணம் கொடுக்குறானாலே அவன் கரப்ட்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் ஒரு அரசியல்வாதி கிட்ட வச்சிருக்காருனாலே அந்த அரசியல்வாதியும் கரப்ட்னு அர்த்தம். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தீனி போடணும்னா பணம் எங்கேருந்து வரும்? பணம் மக்கள்கிட்ட இருந்து தான் அப்புறம் சுரண்டணும். ஸோ அதனால் இந்த ஆட்கள்லாம் சேர்ந்து செய்த ஒரு பெரிய சாதனை என்னென்னா அரசியல் இந்த ஐடியாலஜி தேவையில்லை, மக்கள் பிரச்சனைகள்லாம் பேச வேண்டிய தேவையில்லை, எல்லாமே நரேட்டிவ் தான். நான் மக்களோட அந்த நரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுவேன், மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுவேன். அவன் ஒன்று பேசுகிறான்னா கவுண்டர் நரேட்டிவாக நான் இன்னொன்று பேசுவேன். முக்கியமான இஷ்யூஸை மட்டும் நான் பேசவே மாட்டேன், மக்களோட பிரச்சனையை மட்டும் நான் பேசவே மாட்டேன். ஆனால் மடைமாற்றக்கூடிய வேலைகளெல்லாம் பயங்கரமாக நான் பண்ணுவேன், அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ்லாம் பண்ணுறது. அந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ்லாம் பண்ணதை இன்னைக்கு இவங்க இன்னும் எஃபெக்டிவாக பண்ணுறாங்க. இன்னைக்கு பாருங்கள், எனக்கு பார்க்கும்போது எனக்கு வருத்தமாக இருக்குது. இன்னைக்கு விவசாயிகள் அவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓவராலாக நம்மளோட ஃபுட் ப்ரொடக்ஷன்லாம் கம்மியாகிட்டு இருக்குது தமிழ்நாட்டுக்கு. நமக்கு தண்ணி இல்லை, மழை இல்லை. மழை இல்லைனா பரவாயில்ல, அதனால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நமக்கு வர வேண்டிய தண்ணியை உங்களால் வாங்க முடியல. உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற ஏகப்பட்ட பிரச்சனைகள் இங்கே போய்கிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் பற்றி பேசாமல் உட்கார்ந்து நம்ம பேசுகிற விஷயங்கள் என்ன? இப்படி பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு, நான் இப்படி பண்ணிடுவேன், அப்புறம் ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்க வச்சிடாதீங்க. அதை வருஷனாவும் ஏறக்குறைய அதே தொழில் தானே பேசுகிறாரு. அப்புறம் நாங்களும் பேச வேண்டியிருக்கும், பேச வச்சிடாதீங்கன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அப்புறம் ஸோ அதனால் இஷ்யூஸை பேசாமல் டைவெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்னது 100% கரெக்டு. அந்த டைவர்ஷன் வேலையை இவர் ஆதவர்ஜுனா அதிகமாக பண்ணுறாரு. அதே மாதிரி நிர்மல்குமார் அவர்களும் பண்ணுறாரு, வேறு சில பேரும் பண்ணுறாங்க கண்டிப்பாக. ஆனால் ப்ரைமரியாக பண்ணுறது இந்த 2 அமைச்சர்களும் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறாங்க. இஷ்யூஸை பேசாமல் வேறு விஷயங்களை பேசி டைவெர்ட் பண்ணுற வேலையை இவங்க 2 பேரும் அதிகமாக பண்ணுறாங்க. பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.